நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிப்போம். ஆவியானவரையும் துதிக்கிறோம். அப்பா நல்லவரையும் நன்றி சொல்கிறோம். வல்லவரையும் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரையும் துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவரையுமே துதிக்கிறோம். நீர் ஒருவரே மாட்சிமைக்குரியவரையுமே துதிக்கிறோம். அப்பா மகத்துவங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாப்பவரையுமே துதிக்கிறோம். அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துபவரையுமே துதிக்கிறோம். கேடகமே துதிக்கிறோம். எங்களுடைய மறைவிடமே துதிக்கிறோம். எங்களுடைய உறைவிடமே துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா சகலத்தையும் புதிதாக்குகிறவரையுமே துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன்
தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீ, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீ. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உமக்காக வாழ எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்காக எவ்வளோ பெரிய பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே சகிப்புத்தன்மையோடு நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. தேவகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாஷங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது,
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாழினாலும் கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் வாழினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடும். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். தண்ணீர்கள் தானியம் குறையாது, தடை செய்ய சாத்தானால் முடியாது. தண்ணீர்கள் தானியம் குறையாது, தடை செய்ய சாத்தானால் முடியாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பலவீனம் வியாதி
வியாதிகள் இருக்காது, பலனாய் சுகமாயிருப்பாரே. பலவீனம் வியாதிகள் இருக்காது, பலனாய் சுகமாயிருப்பாரே. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். கண்ணீர்கள் கவலைகள் மாற்றிடுவார், கருத்தாய் நம்மை காப்பாரே. கண்ணீர்கள் கவலைகள் மாற்றிடுவார், கருத்தாய் நம்மை காப்பாரே. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதி பிரியமாய் ஆராதிப்போம். சஞ்சலம் தவிப்பும் ஓடிடுமே, சந்தோஷம் நமக்குள் விந்திடுமே. சஞ்சலம் தவிப்போம் ஓடிடுமே, சந்தோஷம் நமக்குள் வந்திடுமே. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். பலவீனம் வியாதிகள் இருக்காது, பலனாய் சுகமாயிருப்பாரே. பலவீனம் வியாதிகள் இருக்காது, பலனாய் சுகமாயிருப்பாரே. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம் பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது,
குதூகலம் இனிமேல் குறையாது, கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், எம்மை ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தும். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்தும். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற
மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர், கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தெருவாய் மனம் வீசுவே, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே, மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமை நாவியானவர் எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள உம்முடைய ஆவியானவர் வருவதனால
எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுக்களும் எங்களை விட்டு மாறட்டும். ஒரு விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகுவதாக. எங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளும் மாறட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. கசப்பின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு விடுதலை, ஒரு சுதந்திர வாழ்வு எங்களுக்குள்ள உண்டாகுவதாக. ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் நாற்றடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான். எங்களுக்குள்ள உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ள பிரகாசிப்பதாக. எங்களுடைய வெளிச்சத்துல மற்றவர்கள் பிரகாசிக்க உதவி செய்யப்பா. நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரின் வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா. எல்லா விதமான அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. சாபத்தை உண்டாக்குகிற ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. நோய்களை உண்டாக்குகிற ஆவிகள் வெளியேறுவதாக. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறட்டும்பா. உம்முடைய பரலோக நதி எங்க மேல வெளிப்படுவதாக. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பலன் உண்டாவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளும் இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். எங்களுடைய சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். உமக்குள்ள பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அமரட்டும் இயேசுப்பா. எல்லா விதமான கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரையின் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். நம்முடைய ஆவியானவருடைய முத்திரை எங்க மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் உங்களுக்கு சொந்தம். சாத்தானுக்கு எங்களுடைய சரீரத்துல இடம் இல்ல. எங்களுடைய சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீங்கள் வாழக்கூடிய இடம்பா. இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட உதவி செய்ய. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. எல்லா விதமான அசுத்த கரைகளும் எங்களை விட்டு மாறட்டும். ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தம், ஒரு முழுமையான விடுதலை, முழுமையான சுகம் உண்டாகுவதாக. எங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளும் எல்லா பாவ கரைகளும் இப்பொழுதே எங்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு முழுமையான ஒரு விடுதலை இந்த வேளையில எங்களுக்குள்ள உண்டாவதாகப்பா. ஒரு முழு விடுதலையை கட்டளையிடுவீராக. இந்த ஊரெல்லாம் நாற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன். நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன். எப்போதும் ஆண்டவரே பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை தடை செய்கிற எல்லா ஆவிகளுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. போராட்டத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய மகிமை எங்க மேல ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய அபிஷேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. உங்களுடைய அபிஷேகத்தை பெறவிடாதபடி தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒரு முழு பரிசுத்தம் உங்களுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை எங்க மேல உண்டாகட்டும் பா ஆண்டவரே. உங்களுடைய முத்திரை எங்க மேல வெளிப்படுவதாக. சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை. உங்க இஷ்டப்படி நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்த நாட்கள் போதும்பா. உங்களுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் வாழணும். உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே.
இஷ்டத்தின்படி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. அப்பா உங்க இஷ்டத்தின்படி வாழ, உங்க சித்தத்தின்படி வாழ உங்க அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் எங்க மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஏன் இஷ்டம் அலைவதில்லை, உங்க இஷ்டப்படி வாழ்பவனா. என் இஷ்டம் போல அலைவதில்லை, உங்க இஷ்டப்படி வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான அன்முதலா மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், என்னுடைய ஆயுள் நாளெல்லாம் உம்மையே நாங்கள் ஆராதித்து கொண்டே இருப்போம்ப்பா. அதான் எங்களுடைய ஆசை, அதான் எங்களுடைய ஏக்கம், அதான் எங்களுடைய விருப்பம்பா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா, தாயின் கருவில் உருவான நாள் முதலா நாள் வரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல தேவன் பாதுகாத்து நடத்தி வருகிறார். என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா. மீட்டீரே இரத்தத்தா, தூக்கி நீர் இரக்கத்தா. மீட்டீரே இரத்தத்தா, அன்பே தெய்வீக அன்பே தெய்வீக அன்பே, உம்
பரிசுத்தமுள்ள தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாக முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர். இது நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. இதற்கு மாறாய் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஆண்டவரே, எங்களுடைய ஆயுள் நாளெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே, உம்மையே இன்னும் அதிகமாய் நேசிக்க, இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நீங்கள் பலப்படுத்துவீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம தொடர்ந்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் 12வது நாளாக கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம இப்படி ஜெபிக்கிறதுனால நமக்கு பலத்துக்கு மேலே பலனை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தருகிற பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆங்காங்கே நிறையா இடங்களில் இந்த நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து நம்மளுடைய சபைக்குள்ளே இருக்கிறவங்க மற்ற நபர்களும் அமர்ந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலர் இதை ஊழியமாக செய்கிறாங்க. அந்த இவங்களுடைய நம்ம அனுப்புகிற அந்த நேரத்தை கொண்டு போய் ஒரு சில வீடுகளில் அவங்க வச்சு பலர் அமர பண்ணி அவங்க அந்த மாதிரி ஊழியமாக இதை என்ன செய்கிறாங்க. அதனால் ரொம்ப ஆசீர்வாதமான நிலைகளை கர்த்தர் அவர்களுக்கு நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நிலைகளில் நாம் அப்படியே ஜெபித்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, கற்பத்தின் நன்மைகளின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கற்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டிய கட்டாய நிலைகளுக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு தெரியும், இந்திய தேசத்தில் ஒரு காலகட்டத்தில் மக்கள் தொகை ரொம்ப வேகமாக பெருகி போய்கிட்டே இருந்துச்சு. ஆமென். காலங்கள் ஆக ஆக இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, இறப்பினுடைய சதவிகிதத்தை விட பிறப்பினுடைய சதவிகிதம் ரொம்ப கம்மியாக. அல்லேலூயா. ஒரு டயத்தில் சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அல்லேலூயா. சொன்ன ஒரு காலகட்டம் எப்படி, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் காலங்கள் மாறின உடனே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு நிலைகளுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு வந்தாங்க. ஆமென். அதுக்கடுத்த காலங்களினுடைய மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தினுடைய நிலைகள் ஆன உடனே அதுக்கடுத்து சொல்லி முடித்தாங்க, நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்க, கொண்டுக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. ஆமென். இப்போ எந்த நிலைகளை மறுபடியும் ஒரு மாறுதலான நிலைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நாமே குழந்தைகள் நமக்கும் குழந்தைகள். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, மறுபடியும் மக்கள் தொகையினுடைய நிலைகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால இப்போ குழந்தைகளினுடைய நிலைகளை, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்டதுனாலேயோ பலவிதமான நிலைகளை, உணவு காரியங்களினுடைய நிலைகள்னாலேயோ சரீரத்தில் ஒரு அற்புதங்களை அவங்களால பார்க்க முடியாத நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்பத்தினுடைய நிலைகளுக்காகவே ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய இடங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். முதல்ல பார்த்தீங்கன்னா 10 கிராமத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான், ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் 4-5 வீடுகள், 10 வீடு, 15 வீடுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, குழந்தை இல்லாத நிலைகளை நம்ம பார்க்குற சூழ்நிலைகள் என்ன செஞ்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நமக்கு வசனம் சொல்லுது, நம்மளுடைய வீடுகளில் மலடுகள் ஒன்றும் இருப்பது இல்லை. அல்லேலூயா. எங்கள் ஆடுகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மாடுகளாக இருந்தாலும் சரி, மலடாக இருப்பதில்லைன்னு சொல்லி வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, யார் ஒருத்தவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, கற்பத்தின் நன்மைகளை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் அதிசயங்களை செய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நாங்கள் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க இப்போ எங்களுக்கு அவசியம் இல்லையேன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த மற்ற நபர்களை நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கலாம். குழந்தை இல்லாத நிலைகளை இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியும். ஆமென்.
அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் நீங்கள் சபைக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாத நிலைகளில் சர்ச்சுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 127வது சங்கீதம், 127வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்க போகிறோம்னா, பிள்ளையை கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும். ஆமேன். அப்போ கற்பத்தின் கனிகளை கொடுக்கிற தேவனுக்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தலாமா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் பிறந்திருக்குது, இதெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய தலைமுறைகளில் நிறைய சந்ததிகளை கொடுத்தவர் கர்த்தர் தானே. அப்போ பிள்ளைகளை கொடுக்குற கர்த்தருக்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி துதிப்போம். எங்களுக்கு ஆண்டவரே கற்பத்தின் நன்மைகளை தருகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்கள் தான் கற்பத்தின் நன்மைகளை தர முடியும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் தான் கற்பத்தின் நன்மைகளை எங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கற்பத்தின் நன்மைகளை கொடுக்கிறவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த நபராலையும் கற்பத்தின் நன்மைகளை தர முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனால் மட்டும்தான் அந்த கற்பத்தின் நன்மைகளை தர முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. நல்ல கண்களை கொடுத்து, காதுகளை கொடுத்து, மூக்கு கொடுத்து, தலையை கொடுத்து, ஆண்டவரை எலும்புகளை, நரம்புகளை, சதைகளை கொடுத்து, ஆண்டவரே நல்ல முழு உருவத்தையும் தந்து பிறப்பிக்க பண்ணுகிறவரே மக்கு நன்றின்னு சொல்லுங்க. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த நாளில் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த தேவன் அப்பா நீர். அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில் எத்தனையோ ஜீவன்கள் பிறந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நீர் ஒருவரே உண்டாக்கினீர், நீர் ஒருவரே சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே படைத்தீரப்பா. அவர்களை வாழ வைத்திருக்கிறீர், அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடுத்த உடை தந்திருக்கிறீர், தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சிருஷ்டிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய படைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரால் மட்டும்தான் இந்த படைப்பை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே, தரிசனம் உருவானதே. சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுவோம் அப்படி. என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இன்னும் ஒரு முறை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஆமாப்பா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சத்தம் அப்படியே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சொல்லுவோமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். கற்பத்தின் நன்மைகளை தருகிறவரே, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே
என் தாய் உருவாகும் முன்னே. ஆண்டவருக்கு நன்றிகளை மார்த்தர் அப்படியே. என் கருவை கண்டீரையா. ஆமா ஆண்டவரே, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, அவ்வளவுதான். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆமாப்பான்னு சொல்லுங்க அப்படியே. எலும்புகள் உருவாகல, அதுக்கு முன்னாடியே நரம்புகள் உருவாகல, ஆமாண்டவரே, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் நீர் ஒருவரே உண்டாக்கினீர். சொல்லுங்க, நீர் ஒருவரே உண்டாக்கினீர். உம்மாலை அல்லாமல் ஆண்டவரே வேற யாராலும் உருவாக்கப்பட முடியாத ஆண்டவரே, எங்கள் சிருஷ்டி கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எலும்புகள் உருவாகல, அவ்வளவுதான். தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. எலும்புகள். இந்த துதிகன மகிமையெல்லாம் உமக்கே உரித்தாகட்டும். எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் எங்க கர்த்தர். ஆமாண்டவரே, உருவானதே. ஸ்தோத்திரம் அப்பா. தரிசனம் உருவானதே. ஆண்டவரே, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தரிசனங்களையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்துகிற தேவன் நீரே. பிறக்க வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்களுடைய ஓட்டத்தை ஓட வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆயுள் காலங்களை நடத்துகிறவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாருக்கும் ஜீவனை தந்து நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படியே எழுந்து கொள்ளுங்க. ரெண்டு பேரா கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆமென். இப்போ நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவர்கிட்ட கற்பத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கணும். ஆமென். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கற்பத்தின் நன்மைகள் இல்லையோ, தேவன் தாமே அந்த கற்பத்தின் வாசல்களை திறக்கணும். அல்லேலூயா. எந்தெந்த விதத்திலெல்லாம் இந்த தடைப்பட்டிருக்குதோ இந்த கட்டுக்களை கர்த்தர் என்ன செய்யணும்? அகற்றி போடணும். அல்லேலூயா. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க நீ ஆதியாகமம் 21 நீங்கள் ஒன்று நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் நல்லவர். 21:1 நினைக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அல்லேலூயா. சொல்லுங்களே, கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்தார். சொல்லுங்களே, கர்த்தர் சொன்னபடியே செய்கிறவர். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஒரு தலைமுறையாய் மறந்திருக்கிற சாபங்கள், பிசாசுனுடைய கட்டுக்கள், இருளின் அதிகாரங்கள் கற்பத்தை விட்டு வெளியேறி ஓடணும். எத்தனை வருஷமா குழந்தை இல்லைனாலும் சரி, இப்பவே ஒரு வெளிச்சம் கற்பத்துக்குள்ள உண்டாகணும். கணவருக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகணும். கற்பத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகணும். அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. அற்புதங்களை வெளிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு தந்த நன்மையை போல ஆண்டவரே, கற்பத்தின் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்காம இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த அற்புதம் நடப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பத்தின் நன்மைகள் வெளிப்படுவதாக.
கற்பத்தின் நன்மைகளை தடை செய்து வைத்திருக்கிற பொல்லாதவனே, இயேசுவின் நாமத்தில் ஆங்காங்கே மறைந்திருக்கிற கட்டுக்களை எடுத்துட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போன கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கட்டுக்களும் அழிக்கப்படுவதாக. தலைமுறை சாபங்கள் நிர்மூலமாக்கப்படணுமே, சாபங்கள் அழிக்கப்படணுமே, சாபத்தின் கட்டுக்கள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சில வீடுகளில் தலைமுறை தோறும் குழந்தை இல்லாத நிலைகள் ஆண்டவரே, வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாதிப்பு வந்துருது ஆண்டவரே. இந்த சாபங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும், சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. சாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சாபங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க, அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தருளுவாராக. கர்த்தர் நல்லவர், கற்பத்தின் நன்மைகளை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி வேகமா வேகமா வாங்க ஜெபிப்போம். அப்படி ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இந்த வேளை ஜெபி கொடுத்த தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எங்க தேசத்துல எங்க சபைக்குள்ள யார் யார் குழந்தை இல்லாம இருக்காங்களோ ஒவ்வொரு நபர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கற்பத்துல இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக. இப்ப கற்பத்தின் கனி உம்மால வரியில சுதந்திரம் ஆண்டவரே, அது தடை பண்ணி வச்சிருக்க எல்லா அசுத்த வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா ஆண்டவரே சந்தை சாபங்களும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இப்பொழுதே கற்பத்தை தொடுங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிற வேலையில கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வல்லமை இறங்குவதாக இயேசப்பா. எல்லா பாவங்கள் சாபங்களும் அழிக்கப்படுவதாக. எல்லா கற்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அழிக்கப்படுவதாக. இப்படி வல்லமை போல இந்த வயிற்றுக்குள்ள இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக ஆண்டவரே. எல்லா சந்தை சாபங்களும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுது ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இறங்குங்க ஆண்டவரே. சாராளுடைய கற்ப செத்து நீ உயிர்ப்பித்த தேவன் ஆண்டவரே. இங்க ஒவ்வொரு ஆண்டவரே சபைக்குள்ள யார் யார் குழந்தை இல்லாம இருக்காங்களோ, எவ்வளவு வருஷமானாலும் அப்பா உம்மால முடியாத காரியம் இல்ல. நீங்க தாமே இறங்குவீராக. அப்பா, நீங்க தாமே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சபா. ஹalleluya. ஜெபித்ததுக்கு அப்புறம் अनेक சாட்சிகளை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி ஹalleluya சொல்லுவோமா. அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே, அவ்வளவுதான். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவே. ஆமா, அற்புதம் நடப்பதாக. ஆமென். ஆஹா, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். சொல்லுவோமா. விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் கைத்தட்டி சொல்லுங்க. அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்க சந்தோஷமா ஆமா, எங்க துக்க சந்தோஷமா பாடுவோமா. ஆமை, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ. கற்பத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கற்பங்கள்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் அழிக்கப்படட்டும், எல்லா கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெபித்திருக்கிறோம். சொல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த நல்ல கவனிங்க, நாம ஜெபித்த ஜெபங்களுக்கு அற்புதம் கிடைச்சிருச்சா? சொல்லுங்களேன், கிடைச்சிருச்சா? இப்போ கற்பத்துக்குள்ள குழந்தைய கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? தந்துட்டார். ஆமென். இப்போ கொடுத்த குழந்தை எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக வளரணுமா? ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களாம், முதல் முறை மூக்கு இல்லையாம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களாம், கர்த்தர் அந்த மூக்கை நல்ல நிலையில் என்ன செய்ய வச்சிருக்கிறார்? வளர வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த 10 மாதமும் அந்த கற்பத்துக்குள்ள இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன செய்யணும்? ஆமாம், இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு பாருங்க, நல்லா அந்த குழந்தைக்குரிய நிலைகள், வளர்ச்சியினுடைய நிலைகளை சந்திச்சுட்டு 9வது மாதம் அந்த குழந்தையினுடைய மரணத்தை பார்க்குறாங்க. பிறக்கும்போது எப்படி தான் பிறக்குது? மரணத்தோடு அந்த குழந்தை என்ன செய்யுது? பிறக்குது. ஹல்லேலூயா. அதனால இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, யார் யாருக்குள்ளெல்லாம் இந்த கற்பத்தின் நன்மையை தருகிறாரோ, தந்திருக்கிறாரோ, அந்த குழந்தைகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 139 நினைக்கிறேன், 13-14 அந்த வார்த்தையை மட்டும் வாசிச்சிருங்களேன். 139 13-14. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். கற்பத்தில் காப்பாற்றுகிறவர் யாரு தான்? சொல்லுங்க, கர்த்தர் தான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா பாருங்க, நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளை உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நல்ல கவனிங்க. ஆமென். தேவனே நம்ம கற்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தையை பாதுகாக்கிறவர். நம்மளை காப்பாற்றினவர் யாரு தான்? சொல்லுங்க, கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை காப்பாற்றினவர் கர்த்தர் என்றால், இனி இருக்கிற குழந்தைகளையும் காப்பாற்றுகிறவர் யார் தான்? சொல்லுங்க, கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிற, ஆண்டவரே, இந்த 10 மாதமும் குழந்தைய நல்ல நிலையில் பாதுகாத்து எல்லா அவயவங்களையும் நீங்கள் கொடுத்து இந்த பூமியில் பிறக்க வைங்க. ஹல்லேலூயா. இணைந்து ஜெபிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபிப்போம். ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க, ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க. கற்பத்தின் நன்மைகளை தந்த தேவன் சொல்லி துதிப்போமா. கற்பத்தின் நன்மைகளை கொடுத்த ஆண்டவர். எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிப்போம். இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கற்பத்தின் நன்மைகளை தந்தவரே, வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாக்கோப்பு ஆண்டவரே அந்த ஆடுகளை வளர்க்கிறப்போ அந்த சினை அழிந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எந்த விதத்தில் என் கற்பங்கள் களைந்து போயிடக்கூடாதுப்பா. கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. கற்பத்தில் இருக்கிற குழந்தையை நீரே பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா அவயவங்களையும் தந்து பிறக்க வைங்கப்பா. குறைபாடுகளோடு பிள்ளைங்க பிறக்க கூடாது. நீங்க நல்ல சுகத்தோடு பிறக்க வைக்கிறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. எந்த சத்துருவானவன் அந்த குழந்தையின் மேல கை வச்சிடக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாக்கணும். கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக, கர்த்தருடைய வல்லமை கூட இருப்பதாகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் வேகமா வந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆமென். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. இவன் எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்த குழந்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவர், நீங்க தான் ஏசப்பா அந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆண்டவர், நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா.
இந்த 10 மாசம் அந்த குழந்தை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. தாயின் கருவில தோன்றதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் நீர் தாமே ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மாசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு மாசத்துல நீர் அதற்கேற்ற வளர்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய வல்லமை தாமே வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த குழந்தைக்கும் ஆண்டவரே எந்த ஆபத்து வந்துடக்கூடாது ஆண்டவரே, எந்த மரணங்களும் ஏற்பட்டக்கூடாது ஏசப்பா. உம்முடைய பாதுகாப்பு தாமே வெளிப்படுவதாக கூட இருங்க ஆண்டவரே. உம்முடைய நாம வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். 10 மாத அளவு கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் தாமே அந்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் தாமே உருவாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தாமே வெளிப்படுவதாக. ஒவ்வொரு மாத ஆண்டவரே ஏசப்பா டெஸ்ட் எடுக்கும் போது ஏசப்பா ஆண்டவரே நல்ல ரிசல்ட் கொடுங்க ஆண்டவரே. மகிமையின் கரம் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே சேவர மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். அடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கற்பத்தை சுமக்கிற அந்த பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். என்ன உண்டாகும்னா, இந்த 10 மாதமுமே நிறைய பேர் அவங்ககிட்ட வந்து பேசுவாங்களா, அதனால அவங்களுக்குள்ள சில பயங்கள் வெளிப்படும். ஆமென். டாக்டர் சொல்லுகிற காரியம், வீட்டில் சொல்லுகிற காரியம், மற்றவர்களுடைய நிலைகளை அவங்க கேட்குறப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் என்ன செய்யும், வெளிப்படும். படபடப்பு உண்டாக ஆரம்பிக்கும். சில சூழ்நிலைகளில் கவலைகள் வரும். அந்த நேரத்தில் தான் ஒரு குழந்தை அப்படி பிறந்துச்சு, ஒரு குழந்தை இப்படி பிறந்துச்சுன்னு சில விதமான பயத்தைலாம் அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் கேள்விப்படுவாங்கல்ல. இப்போ என்னென்னா அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணும்னா, நமக்கு இப்படித்தான் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு பயங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்தில் 23:26 வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, கற்பம் விழுகிறதும் மலடு மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப மலடு விழுந்து போகாது. அல்லேலூயா. கற்பம் என்ன செஞ்சார், அது ஒண்ணும் இல்லாம போயிடாது. அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். ஆமென். இந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கணும். பயங்கள் நீக்கப்படணும். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், பயங்கள், படபடப்பு, கவலை இதெல்லாம் அவங்களை விட்டு நிர்மூலமாக்கப்படணும். கர்த்தர் இந்த 10 மாதம் அவங்களுக்குள்ள நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும், மனமகிழ்ச்சியை கொடுக்கணும். அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும்னா, கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன செய்யப்படணும், வெளிப்படணும். அல்லேலூயா. இணைந்து அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே யார் யாரெல்லாம் கற்பத்தின் நன்மைகளை பெறுகிறார்களோ, பெற்றிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவங்களுக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படுவதாக, அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் மாறுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. கர்த்தருடைய மகிமை அந்த நபர்கள் ஆண்டவரை பலப்படுத்துவதாக. பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்துங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு பெண்களையும் தைரியப்படுத்துங்க, ஒவ்வொரு பெண்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதர்களுடைய காரியங்களை கேட்டு பயந்துடக்கூடாதுப்பா. கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது நடந்துருமோ, தனக்குடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருமோங்கிற பயங்கள் வரக்கூடாது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆமென். யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. கர்த்தர் தாமே இந்த காரியத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், படபடப்பு, கவலை இதெல்லாம் நிர்மூலமாக்கப்படணும்னு சொல்லி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். இணைந்து ஜெபம் பண்ணுவோம் அவங்களோட கூட. அன்பு பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. இந்த வேலை எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே குழந்தையை பெற்று இது மாசமா இருக்க ஒவ்வொரு பெண்களையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். உடைய வல்லமையில கறந்தானே இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர்கள் இந்த 10 மாத அளவு பயத்தின் ஆவிகளை நீக்கி போடுங்கப்பா. உடைய வல்லமையில கறந்தானே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் ஏற்பட நிகழ்வுகளை பார்த்து ஆண்டவரே எந்த ஒரு பயம் ஏற்படாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சந்ததி வழியாக சாபத்தின் கிரியில் எதுவும் அவர்கள் அணுகக்கூடாதுப்பா. பயத்தின் ஆவிகள் மாறட்டும். ஆண்டவரே சந்தோஷத்தின் இன்பத்தை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டுக்களை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த 10 மாதம் அந்த குழந்தையை நீ பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் கைகளை ஒரு நல்ல ஒரு சுகமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கட்டுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பயத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டு ஆண்டவரே. ஒரு குழந்தை இல்லாம ஒரு சோர்வுகள் இல்லாத ஒரு மன கஷ்டங்கள் மாறி மன மகிழ்ச்சி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையில கரந்தான இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் தருகிறார். சர்வ வல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. சமாதானம் தருகிறார். நமக்கு எல்லாருடைய மனதிலையும் ஒரு சமாதானம் வெளிப்படட்டும். பயங்கள் நீங்கள் நீக்கட்டும் ஆண்டவரே. பயங்கள் நீங்குவதாகும். ஆமா, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். சொல்லுங்க. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கையை இழக்காதே. நண்பியே, ஆமா நம்பிக்கை, ஆமா கண்ணீரை துடைப்பவர், உன் கற்பத்தண்டை நீக்கிறார், உன் கற்பத்தண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சொல்லுங்க. ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். சொல்லுங்க. எதிர்கால பயம் எல்லாம் ஆமென் நீங்கிடும் உனக்குள்ளே. எதிர்கால ஆமென் அற்புதம் செய்பவர், அற்புதம் ஆமென் ஆளுவார் கற்பத்தை. சொல்லுங்க அப்படியே. ஆமென் ஆளுவார். அவருடைய ஆளுகை உன் கற்பத்துக்குள்ள இருக்கும். துதிப்போம், சாத்தான மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நல்ல பாடுவான். அல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். ஜெப குறிப்பை சொன்னதுக்கு பிறகு நம்ம எழுந்து கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த நல்ல கவனிங்க. மருத்துவர்களுடைய அறிக்கைகள் மேலே தேவனுடைய கிருபை இறங்கணும். அல்லேலூயா. ஆமாம். இவங்க ஒரு காரியத்தினுடைய சந்தோஷத்தோடு போவாங்க. ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறத அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை என்ன செஞ்சிடும், உண்டாக்கி கொடுத்துரும். ஆமென். அல்லேலூயா. இந்த நிலைகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மருத்துவர்கள் அல்ல, நீரே அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அவங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க. மனுஷன் சொல்றது இல்லை, சொல்லுங்க. தேவன் சொல்லுவதே உறுதியானது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதில் எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 32:27 வசனம் இப்படி சொல்லுது. எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அப்ப அவரால முடியாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்களே, உங்க கற்பம் செயல் இழந்து போச்சுங்க, உங்களால முடியாதுங்க, இனிமே குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அமெரிக்க தேசத்துல தானே அமேன், ஒரு கற்பமே இல்லாத நபர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், புதிய கற்பத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார், குழந்தையை பிறக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற இந்த கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் கர்த்தருடைய நிலைகளில் அந்த கற்பமே இல்லாத நபருக்கு குழந்தைய ரெட்ட பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா.
பல வருடங்கள் 16 வருஷம் 18 வருஷம் கழிச்செல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? குழந்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ அப்படின்னா அவரால் எதுவும் முடியாது, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இதுதான் நமக்குள்ள விசுவாசம். மருத்துவர்கள் சொல்றதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. நிறைய மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், கற்பம் தரிக்கும், அதோட ஒன்றும் இல்லாமல் போயிடும். மறுபடியும் கற்பம் தரிப்பாங்க. அந்த மாசத்தில் வருகிற அந்த 2 நாள் 3 நாள் சந்தோஷம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வித்தியாசமாக என்ன செய்யும்? இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு உயூகம் பண்ணி பேசுவாங்க. ஆமென். ஆனால் நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே இவங்களுக்கு டாக்டர் சொல்லுகிற பயத்தை விட தேவன் கொடுக்கிற வார்த்தையை இவங்க உறுதியாக பிடிச்சுக்கிறணும். அல்லேலூயா. எத்தனையோ தடவை டாக்டர்களுடைய வாக்குகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னது தான். ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படியே பக்கத்தில் இருந்தபடியே கைகளை பிடிச்சி அப்படி ஜெபிச்சுக்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லுகிற பயங்கள் எல்லாம் மாறுவதாக. அதை நினைச்சு சோர்ந்து போய் இருக்கிற மகனே, கர்த்தர் உன்னை இந்த நாளில் பலப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, மனிதனுடைய அறிக்கையை நம்பிடாத, கர்த்தருடைய வாக்க நம்பு. கர்த்தர் சொல்லுவதே உறுதியானது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க அவங்கள பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற சகோதரிகளை நீங்க பலப்படுத்துங்க. இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற சகோதரர்களை நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இதனால அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருது. ஆண்டவரே, கணவர் தான் குறைபாடு உள்ளவர், மனைவி தான் குறைபாடு உள்ளவர்னு சொல்லி ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறாங்க. ஆண்டவரே, குடும்பம் ஒரு சமாதானமா வாழ முடியல. இயேசுவின் நாமத்தினால யாருக்குள்ள எந்த பலவீனங்கள் இருந்தாலும் பலப்படுத்துகிற ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செயல்படுவதாக. மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் அதமாக்கப்படுவதாக, மருத்துவர்களுடைய வார்த்தைகள் அதமாக்கப்படுவதாக, தேவனுடைய வார்த்தைகள் நிலை நிற்பதாக. யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இணைந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, இந்த வேளையில எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இயேசுப்பா, எங்க தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த கற்ப காலங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா ஆண்டவரே, மருத்துவர்களால் அல்ல இயேசுப்பா, நீங்க தாமே இந்த குழந்தையை நல்ல நிலையில பிறக்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தாமே எல்லா பயங்களையும் மாற்றுங்க இயேசுப்பா. ஒவ்வொருவருக்குள்ள வருகிற எல்லா மனசோர்வுகளும் மாறுவதாக. ஆண்டவரே, ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் நல்ல ஆண்டவரே இயேசுப்பா ரிசல்ட் வர நீங்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளே உண்டாகட்டும்பா. ஆமென். பயங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். உங்களை ஏற்படுகிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் மாறுவதாக. ஆமென். நிமித்தமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் இயேசுப்பா. ஆமென். உங்களுடைய எல்லா மனசோர்வுகளை நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. ஆமென். எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. குழந்தைகளை பெற்றெடுக்க நீங்க உதவி செய்யும்படியாய். ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ஆமென். அந்த குழந்தை நல்ல நிலையில பிறக்க நீங்க வைக்க உதவி செய்யும்படியாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே செய்யப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கை தட்டி கொள்ளுங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஹல்லேலூயா. சொல்லுங்க. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இப்பவே செய்வாரே. சொல்லுங்க அப்படி. அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. கலங்கி வந்த மகனே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகளே. அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஆமா, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகத்துல 66வது அதிகாரத்துல
9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நல்ல கவனி. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, நல்ல சுகப்பிரசவத்தை என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கற்பத்தில் குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் அதை தடுத்து வச்சிருவாரா? எப்படியா இருந்தாலும் அதை என்ன செஞ்சு தான் ஆகணும்? பிறந்து தான் ஆகணும். ஆமென். அதனால் ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே, இந்த கற்பத்தின் நன்மைகளை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்களோ அவங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுங்க. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம்லாம் அவங்க படக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய வல்லமை அவங்களுக்குள்ள செயல்படணும். ஆமென். ஆண்டவருடைய நிலைகளை டாக்டர்கள் கண்களில் தயவு கிடைக்கணும், நர்ஸு கண்களில் தயவு கிடைக்கணும், தேவனுடைய பெலன் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? முழங்கால் படிக்கிட்டுருவோம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே ஜெபிங்க. ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பயத்தோட இருக்கிறாங்கப்பா, மன பயத்தோட இருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சிலர் நினைக்கலாம், கற்பமே எனக்கு இன்னும் உருவாகல, நாயா இப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கலாம். இல்லை, நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்பமே இல்லாத, ஆசீர்வாதமே இல்லாத இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய கற்பத்துக்குள்ள குழந்தை நல்லா வளரும். ஆமென். நல்ல சுக பிரசவத்தை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். இது முன்கூட்டியே நீங்க ஜெபிக்கிற ஜெபம். இது இணைந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சுக பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே, சுக பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே. பெலன் கொடுங்கப்பா, பெலத்தை தந்தருளுங்க. பலப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும்பா, பெலத்தின் வல்லமை செயல்படுவதாக. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் வேகமா ஓடியாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இணைந்து ஜெபம் பண்ணுங்க அவங்களோட இணைந்து. அல்லேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். உங்களை ஜெபிக்க கொடுத்த உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக கூட உம்முடைய ஆமென் ஜெபிக்கிறோம். நீ கற்பத்தை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. 10 மாதம் அளவு நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வளர்ச்சிகளை நீங்க தாமே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. ஒவ்வொரு மாதமும் நல்ல ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரஷர் சுகர் எல்லாம் நார்மலா இருக்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. எல்லா டெஸ்ட்லையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வளர்ச்சிகளை நீங்க தாமே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. வருகிற எல்லா பயத்தின் வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. ஏற்ற சுகப்பிரசவத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகப்பிரசவம் உண்டாக நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே, டெலிவரி டயத்துல வருகிற எல்லா பயங்களையும் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பயங்களும் கிரிகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் பெண்களோட நீங்க கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஏற்ற பலனை நீங்க தாமே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர் கண்கள தயவு கிடைக்க நீங்க உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு பெண்கள் மேலேயும் உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியா நாங்கள் பயத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுகப்பிரசவத்தை நீங்க தாமே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தர பண்ணுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தாமே சுகப்பிரசவத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயமான காரியங்களை விட்டு விலக நீங்க தாமே உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அநேக பேருக்கு நீங்க தாமே சுகப்பிரசவத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசுவாசம் உண்டாக நீங்க உதவி செய்தருளுங்க. நீங்க அப்படியே செய்ய போற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? தாங்கி நீ தப்புவித்தி, அமர்ந்து கொள்ளுங்க. சுமந்தி சுகம் தந்தி, தாங்கி நீ தப்புவித்தி, சுமந்தி சுகம் தந்தி, தாங்கி நீ. எப்படியா? தப்புவித்தி, அவளதான் சுமந்தி, எல்லாம் பண்ணுகிறவர் அவர்தான். தந்தி, தாங்கி நீ தப்புவித்தி, சுமந்தி, சுகம் தந்தி. கருவிலிருந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, அவளதான் இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. அல்லேலூயா.
நம்ம அடுத்து நம்ம சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிரசங்கி 3:11 வாசிப்போம். ஆமென். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியா செய்கிறவர் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ஏற்ற நேரம் நமக்கு நிச்சயமா கற்பத்தின் நன்மைகள் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென். சிலர் 5 வருஷம் காத்திருக்கலாம், 2 வருஷம் காத்திருக்கலாம், 10 வருஷம் நீங்க காத்திருக்கலாம். நீங்க காத்திருந்து பல வருடங்கள் என்ன செய்யலாம்? நமக்கு ஆகலாம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய சரியான நேரத்தில் உங்களுக்கு அழகாக கொண்டு வந்து அற்புதமாக அதை வாய்க்க பண்ணிடுவார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, காத்திருக்கிற நபர்களுக்கு தேவன் பொறுமையை கொடுக்கணும், கிருபையை கொடுக்கணும். மனசோர்வு வந்துடக்கூடாது, பலவீனம் வந்துடக்கூடாது. இனிமே எனக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மன உளைச்சல் வந்துடக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப வருஷம் ஆச்சு, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, உன்னால தான் பிரச்சனை, உன்னால தான் பிரச்சனை, 2 பேருக்கு வாக்குவாதங்கள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். இப்போ நம்ம இந்த காரியத்தை கைகளை உயர்த்தி நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அப்படி இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நேற்ற நேரத்தில் தருகிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. அது வரைக்கும் இவங்க பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்தருளுவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கட்டும்பா ஆண்டவரே. பொறுமையா காத்திருக்கிற இந்த காலகட்டங்கள்ல விசுவாசங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, மன உளைச்சல்கள் வரக்கூடாது, இருக்கிறதுக்கு செத்து போயிடலான்கிற ஆண்டவரே உணர்வுகள் வரக்கூடாது. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கடைசி எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சொல்லுங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கை தட்டுங்களே. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நம்ம ஜெபத்தை என்ன செஞ்சிட்டார்? கேட்டுட்டார். அல்லேலூயா. நாம செஞ்ச விண்ணப்பத்தின்படி கர்த்தர் நிச்சயமா எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களே. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர். ஆமா. ஆறுதல் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நமக்கு சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தான மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஆமென். ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்குகிறவர். அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு கற்பமே செத்து போச்சு அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவருக்கு முன்னாடி அந்த சம்பவம் பலிக்காது. அதில் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். அல்லேலூயா.
அவர் அழகா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும். மலடியை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. எவ்வளவு மனமகிழ்ச்சியா ஆண்டவர் அவங்களுடைய வீட்டில் இருக்க வைக்கிறாருங்கிறத பாருங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அடுத்து 127வது சங்கீதத்தில் நீங்க 3வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய இந்த கற்பத்தின் நன்மைகளை இப்போ நம்ம சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த விதங்களிலெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், வேதத்தில் எப்படிலாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். சத்தமாக கை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா என்னை கவனிங்க. ஆமென். நிச்சயமாக இது நமக்கும் ஆசீர்வாதமாக, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வேகமாக வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18 வாசிங்களேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும், நம்புறதுக்கு எதுவும் இல்லை, அதை நம்பிக்கையோட விசுவாசித்தாங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. நல்ல கவனிங்க. விசுவாசத்துல அவங்க பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது, 100 வயசு உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நல்ல கவனிங்க. கற்பம் செத்து போச்சுன்னு நினைக்கல. அவன் எதைத்தான் முக்கியத்துவப்படுத்துறான்? விசுவாசத்தை தான் என்ன செய்யறான்? கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. என்னுடைய மரணத்துக்குள்ள கண்டிப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்வாரு? கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்ல கவனிங்க. கற்பத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் முதல்ல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். இந்த ஆபிரகாமை பாருங்க. 100 வயசு ஆபிரகாமுக்கு, அவருடைய மனைவிக்கு 90 வயது. இந்த 100 வயதுலையும் 90 வயதுலையும் கற்பம் செத்து போச்சுங்கிற எண்ணத்தை கொண்டு வரலையாம், உணர்வை கொண்டு வரலையாம். தேவன் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை தான் அவன் என்ன செய்யறான். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் கற்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில முதல்ல வெளிப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சரீரத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். நம்மளுடைய சரீரங்கள் அப்ப நன்மையை கொடுக்கிற அளவுக்கு மாசம் நம்ம தோல்வியை சந்திக்கிற நிலைகளை நம்ம பார்க்கலாம். மருத்துவர்கள் கூட உன்னால இந்த கற்பந்தரிக்கிற அளவுக்கு உனக்கு பலன் இல்லைன்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மற்றவர்களுடைய வாய் சொல்ல பார்க்காதீங்க. உன் தலைமுறையில் இப்படித்தான் இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்றதை கூட நம்பாதீங்க. வசனம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப கற்பத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு முதல்ல சொல்லி கொடுக்கிறார், என் தேவன் வல்லமை உள்ளவர், என் தேவன் எனக்கு தர வல்லமை உள்ளவர், என் தேவனால் எல்லாம் கூடும், நிச்சயமா எனக்கு ஒரு கற்பத்தின் நன்மையை கொடுப்பாரு. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பிக்கை, அது என்ன சொல்றது, சரீரம் செத்து விட்டது என்ற நம்பிக்கைக்குரிய நிலைகள் இல்லாத போதும் கர்த்தரை விசுவாசிச்சான். இந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஆமென். ரெண்டாவது, வேகமாக நீங்கள் அன்னாளினுடைய காரியத்தை வேகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை, நேரம் இல்லையா, அதனால் வேகமாக நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வேகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 10-11 வேகமாக வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இரண்டாவது நல்ல கவனிங்க. இவருடைய அம்மாவுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கிறார்.
கற்பத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, மனுஷங்க கிட்ட போய் நம்ம அழக்கூடாது, நம்ம மருத்துவர்கிட்ட போய் அழுகக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது சொல்லி நம்ம பிரச்சனைகளை சொல்லி அழக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அண்ணால போல மனம் கசந்து அழுகக்கூடிய நிலைகள் நமக்கு உருவாகணும். அல்லேலூயா. அவ பாருங்க, மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் அழுகையோடு இருப்பதாக, புலம்பலோடு இருப்பதாக. ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்துல தாயினிடத்துல கேட்கிறப்போ, ஒரு காரியத்தை கேட்குது அப்படின்னா அதை அடம்பிடிச்சு கேட்குறப்போ அதை எப்படி பிள்ளைக்கு தகப்பனோ தாயோ வாங்கி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இதே மாதிரி தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்மளுடைய நன்மைக்காக நாம் அடம்பிடித்து ஜெபிக்கிறப்போ, அழுகிறப்போ கர்த்தர் கண்ணீரை துடைக்க நிச்சயமா இறங்கி வருவார். அல்லேலூயா. இப்போ கூட ஒரு சாட்சி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சாட்சி, நம்மளுடைய தினகரன் ஐயா அவங்களுடைய சாட்சி என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளை பிறவியிலிருந்தே கால் சூம்பி போன நிலைகளில் கிடந்த அந்த பிள்ளையை தூக்கி கொண்டாந்து இவரிடத்துல ஜெபிக்க கொடுத்த உடனே இவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு ஜெபத்தினுடைய அந்த குழந்தையினுடைய முகம், அந்த சரீரம் அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு அழுக வந்துருச்சான். ஆண்டவரே, இந்த பிறவிக்குரிய நிலைகள்லையே இந்த குழந்தை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கீழே போட்டு இவர் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த மனதுருக்கத்தோடு அழுது ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை முடிச்சு பார்த்தீங்கன்னா கால் நல்ல பலப்பட ஆரம்பிச்சிருச்சான். அல்லேலூயா. அந்த சூம்பி போன கால் வளர ஆரம்பிச்சிருச்சான். கர்த்தர் அந்த அற்புதத்தை அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் மனதுருக்கம் உடையவர். நாம் அழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபத்திற்குரிய பதிலை கண்டிப்பா கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீரை துடைக்கிறவரா கர்த்தர். அல்லேலூயா. நம் கதறலை கேட்கிறவர் ஆண்டவர். அவர் மனதுருக்கம் உடையவரா. அப்போ இப்படிப்பட்ட தேவனை நாம அவர் சொந்த இரட்சகராய் நாம் வைத்திருக்கிறதுக்கே நம்ம ஸ்லாக்கியம் பண்ணியிருக்கிறோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போது அந்த அண்ணால போல நாமளும் அழுது கண்ணீரோட ஜெபிச்சோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கலைன்னா கண்ணீரோட ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து நல்லா கவனிங்க, தேவன் தருகிற நேரத்திற்காக காத்திருந்தார்கள். மூணாவது பாயிண்ட். முதல்ல விசுவாசத்தோட காத்திருந்தாங்க. ரெண்டாவது கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணி காத்திருந்தார்கள். மூணாவது தேவன் தருகிற நேரத்திற்காக என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. ஆமென். ஈசாக்கு ரெபேக்கா திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறந்துருச்சா? சொல்லுங்க, உடனே பிறந்துருச்சா? இல்லை, பல வருஷங்கள் என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ரெபேக்காளுக்கு அற்புதம் செய்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் யாக்கோப்புக்கு திருமணமான நிலைகளில் பாருங்களே, ராகேலுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை. கர்த்தர் அந்த குழந்தையை கொடுக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சகரியா எலிசபெத் ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அற்புதங்களை வெளிப்படுத்துகிற வரைக்கும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். கர்த்தர் நமக்கு தராம இருக்க மாட்டார். கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு அவிவிசுவாச உணர்வுகளோட நம்ம செயல்படக்கூடாது. அல்லேலூயா. உலகம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் சிந்தைகளையோ இருதயத்திலேயோ செயல்களையோ வேறு விதமான மாறுதலுக்குரிய காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. என் தேவனால மட்டும்தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்க அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சகரியாவும் எலிசபெத்தும் தங்களை தாங்களே தாழ்த்தி ஜபிக்கிறாங்க. கற்பத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறவங்க அகந்தே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தங்களுடைய குறைபாடுகளை உணர்ந்து அவங்க ஜெபிக்கணும்.
சிலரை பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த அந்த ஆணவங்கள், அகந்தைகள் இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால அவர்களுடைய செயல்பாடுகள் நிமித்தம் கற்பங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? தடைப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்மளுடைய நாவுகளை, நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் ஞானத்தோடு, அன்போட கர்த்தருக்குள்ள நம்ம செயல்படுத்தணுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும். அந்த குடும்பத்தாருடைய வீட்டுக்கு முன்பாக வாசற்படியில் ஒரு அசுத்த ஆவி படுத்துக்கிட்டு அது சொல்லுது, இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான கற்பத்தின் நன்மைகளையும் நான் பெற்றெடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சில சூழ்நிலைகளில் அசுத்த ஆவிகள், சாபத்தின் கட்டுக்கள் இந்த மாதிரியான நன்மைகளை பெறவிடாதபடி தடை கொண்டு வரும். அப்போ நாம் இவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ணணும். அதோடு கூட உபவாசித்தும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆவிகளோட யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நாம் இந்த மாதிரி ஜெபிக்கிறப்போ கர்த்தர் அற்புதங்களை செய்தருளுவார். ஆமென். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். ஆமென். வேத வசனத்தில் கற்பத்தின் நன்மைகளுக்காக என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நம்ம என்ன செய்யணும்? தேவன் சொன்னதை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். சத்தமாக சொல்லுங்களேன், ஆமென், அல்லேலூயா. 17-19 நினைக்கிற வாசிங்களே, ஆதியாகமம் 17-19 வாசிங்களே. ஆதியாகமம் 17-19 வேகமா வாசிங்களே. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். அல்லேலூயா. 75 வயசுல சொன்னவர் 100வது வயசுலையும் திரும்ப சொல்லுகிறார், நான் அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கலப்பா. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுகிறார், நான் மறக்கலை, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவிலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ புரிந்து கொள்ளுங்க, தேவன் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாக்குத்தத்தங்களை கையில் பிடித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அல்லேலூயா. சரி, அடுத்து நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அடுத்து தாங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைகளை நான் இப்படியெல்லாம் வளர்ப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் மனோவா குடும்பத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிற அந்த அம்மாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் அவன் புசிக்கக்கூடாது. ஆமென். நீ கற்பத்திலிருந்து அந்த குமாரனை பெறும்போது தலையின் மேலே இருக்கிற சவரகன் கத்தி அவன் மேலே என்ன செய்யக்கூடாது. எப்படி பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த வார்த்தையின்படி அப்படியே 2 பேர் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கலான்னா, ஏதோ குழந்தைய கொடுங்க அப்படின்னு ஏதோ கேட்கறது மட்டும் நம்மளுடைய செயல்பாடாக இருக்கக்கூடாது. கொடுத்த குழந்தைய என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்க போகிறாங்க, கொடுத்த பிள்ளைய எந்த நோக்கத்தோட வளர்க்க போறாங்க, எந்த தரிசனத்தை அவங்க கையில் வச்சு வளர்ப்பாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நிற்க வைப்போம், அவங்கள பரிசுத்தமாக நாங்கள் வளர்த்து கொண்டு வருவோம், என்னை நம்புங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரே அந்த கற்பத்தின் நன்மைகளை மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்தது போல நமக்கும் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா.
கண்டிப்பா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற கொடுத்திருக்கிற குழந்தைக்காக நன்றிகளை நீங்க ஏறெடுங்க. கற்பத்தில் குழந்தையே உருவாகலை, ஆனால் தேவதூதர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? மரியாளின் இடத்துல சொல்றாரு. இந்த அம்மா சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக. ஆமென். அப்போ நீங்கள் இப்போவே விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுத்து விட்டார், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோடே நீங்கள் செயல்படுங்க. அல்லேலூயா. உங்களுடைய நீங்களும் உங்களுடைய கணவர் இணைந்து கைகளை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கற்பத்தில் கை வச்சு அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்தருளுவாராக. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை கொண்டு வாங்க, ஜெபத்தை கொண்டு வாங்க, பொறுமையை கொண்டு வாங்க, தாழ்மையை கொண்டு வாங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கீழ்ப்படிதலை கொண்டு வாங்க. நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்க உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க வார்த்தைகளை கேட்டிருக்கோம்ப்பா, நாங்க ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, கற்பத்தின் நன்மைகளை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றிப்பா. எங்க சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக நன்றி. ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தருகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை நேரம் நீட்டுங்க. ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், அற்புதத்தின் கரம் செயல்படுவதாக. இந்த ஜெப குறிப்பு படிவங்கள்ல எழுதியிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீங்க பதில் தந்து நடத்துவீராக, பதில தந்து வாழ வைப்பீராக. சுகம் உண்டாகட்டும், தேவைகளை சந்திங்க, வேலைகளை கொடுங்க, வியாபாரத்துல உயர்வுகளை கொடுங்க, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.